குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு பாடம் 21 கடற்கரைக்கு போகலாம். பார்க்கலாமா? இயற்கைங்கிறது ஒரு அழகான விஷயம், சரியாமா? இதில் என்னதெல்லாம் பார்க்கலாம்னா பூக்கள், வானம், மழை, சூரியன், இரவு, நிலா, நம்ம பொழுதுபோக்கக்கூடிய ஒரு முக்கியமான இயற்கையும் இருக்குது. என்னது? கடல். பொழுதுபோக்குறதுக்காக போகக்கூடிய ஒரு இடம். இதுல நம்ம அந்த இடத்தை அழகுபடுத்தவும் முடியும். அதுல நம்ம என்னென்னலாம் விளையாடி அழகுபடுத்த முடியும், என்னென்னலாம் செய்து அழகுபடுத்த முடியும் அப்படிங்கிறத இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். போலாமா கடற்கரைக்கு? கடற்கரைக்கு போகலாம், மணலில் வீடு கட்டலாம். என்ன பண்ணலாம்? கடல்ல, அந்த கடற்கரை ஓரத்துல, அந்த மணல்ல நிறைய விளையாட்டுகள் விளையாட முடியும். அதுல முக்கியமா அந்த கடற்கரை மணல் இருக்கலாமா, அதை குவிச்சு வச்சு என்ன செய்யலாம்? விதவிதமா வீடு கட்டலாம். வீடு கட்டி என்ன பண்ணலாம்? விளையாட முடியும். அதுதான் என்னது? கடற்கரைக்கு போகலாம், மணலில் வீடு கட்டலாம். பொதுவா கடற்கரை மணல்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியும்னா கிளிஞ்சல், சங்கு, சிப்பி, இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்ப்போம். இதெல்லாம் எடுத்து நம்ம கடற்கரை மணல்ல வீடு கட்டி வச்சிருக்கிறோமா, அதுல ஒட்டி என்ன பண்ணலாம்? அழகுபடுத்த முடியும். அப்படிங்கறத தான் இந்த பாட்டுல எப்படி பாடுறாங்க? கிளிஞ்சல் சங்கு பொறுக்கலாம், கட்டும் வீட்டில் ஒட்டலாம். கடற்கரை மணல்ல வேற என்ன விளையாட்டுகள்லாம் விளையாட முடியும்? பந்தை தட்டி அடிக்கலாம். கடற்கரையில நண்டு ஓடுமா? நண்டை துரத்தி ஓடி விளையாடலாம். பட்டம் விட்டு விளையாடலாம். கடற்கரை மணலில் பலூன் ஊதி கூட விளையாட முடியும். குட்டிக்கரணம் கூட போட்டு விளையாட முடியும். இப்ப பாடலாமா? பந்தை தட்டி அடிக்கலாம், நண்டை துரத்தி ஓடலாம், பட்டம் விட்டு பார்க்கலாம், குட்டிக்கரணம் போடலாம். ஈரமான அந்த கடற்கரை மணல்ல எழுதி கூட விளையாட முடியும். நம்ம கஷ்டப்பட்டு எழுதி வச்சத அலைகள் என்ன செய்யும்? கரையை நோக்கி வரும்போது அதை அழிச்சிட்டு போயிரும். அழிச்சிட்டு வர்ற அலையை நம்ம என்ன செய்வோம்? ஓடி போய் துரத்துவோம். அப்படித்தானே? துரத்தி கூட விளையாட முடியும். அலைகள்ல என்ன பண்ணலாம்? துள்ளி குதித்து விளையாடலாம். ரொம்ப சந்தோஷமா விளையாடலாம். அப்புறம் தண்ணீரிலே நனையலாம். தண்ணியில நனைகிறதுனா ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டம். அப்படிதானம்மா? நல்லா குதிச்சு தண்ணியில நனைஞ்சு விளையாடுறதுக்குன்னா ரொம்ப இஷ்டம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கிறேன், பெரியவங்களோட துணை இல்லாம என்ன பண்ணக்கூடாது? எந்த ஒரு ஆபத்தான விளையாட்டுலையும் விளையாடக்கூடாது. கடலுமே என்னதுதான்? கொஞ்சம் ஆபத்தானதுதான். பெரியவங்களோட போயிருந்தா அவங்க நம்மளை கவனிச்சுக்குவாங்க. ஓகே, இப்ப பாடலாமா? ஈர மணலில் எழுதலாம், அழிக்கும் மலையை துரத்தலாம், துள்ளி துள்ளி குதிக்கலாம், தண்ணீரிலே நனையலாம். இப்ப முதல்ல இருந்து கடைசி வரை ஒரு வாட்டி பாடிடலாமா? கடற்கரைக்கு போகலாம், மணலில் வீடு கட்டலாம், கிளிஞ்சல் சங்கு பொறுக்கலாம், கட்டும் வீட்டில் ஒட்டலாம், பந்தை தட்டி அடிக்கலாம், நண்டை துரத்தி ஓடலாம், பட்டம் விட்டு பார்க்கலாம், குட்டிக்கரணம் போடலாம், ஈரமணலில் எழுதலாம், அழிக்கும் மலையை துரத்தலாம், துள்ளி துள்ளி குதிக்கலாம், தண்ணீரிலே நனையலாம். நல்லா இருக்குதா பாட்டு? இந்த அழகான இயற்கையான சூழலை அழகாவும் பாதுகாப்பாவும் சந்தோஷமாவும் விளையாடுறது நம்ம கையில தான் இருக்கு. சரியாமா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.